கைஸ் இன்னைக்கு எபிசோட் பற்றி 2 அப்டேட்டோட வந்திருக்கேன். ஒன்று வந்து வியானா மட்டும்தான் வராங்க, பிரவீன் ராஜ் வரல இன்னைக்கு. அண்ட் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி வந்து நாமினேஷனில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியலை. ஏன்னா சபரி நாமினேஷனில் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. லாஸ்ட் வீக் வந்து எல்லாரையுமே நாமினேட் பண்ணுவாங்க. பட் அரோரா வந்து டிடிஎஃப் கிடச்சதுனால அவங்க நாமினேஷனில் இல்லை. அண்ட் சபரி வந்து நாமினேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா 90% வந்து இவங்க விக்ரம் இல்லைனா சாண்ட்ரா 2 பேர்த்தில் ஒருத்தர் எலிமினேட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓட்ஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது சாண்ட்ராவாக இருக்கும். இல்லை அவங்க வந்துட்டு சேனல் டிசைட் பண்ணுறது, விஜய் சேதுபதி சார் டிசைட் பண்ணுறது அப்படி இருந்துச்சுன்னா சாண்ட்ரா எலிமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. விக்ரம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் விக்ரமும் விஜய் சேதுபதி சாரோட ஃபேவரட் தான். வீட்டுக்குள்ளே வரும்போது கூட மை டியர் விக்ரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நேற்று கூட விக்ரமை கொஞ்சம் தடவி தான் கொடுத்துருப்பாரு. அதனால எனக்கு அதை பற்றி தெரியல. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரீவியஸ் வீக்கில் யாராச்சும் இந்த ஒரு பர்சனை நாமினேட் பண்ணாமல் இருந்திருக்காங்களா? அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு அது கரெக்டாக படலை. பட் சொல்கிறவங்க வந்து கரெக்டாக சொல்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சபரி நாமினேஷனில் வரல, மற்றவங்க எல்லாம் தான் நாமினேஷன் வந்திருக்காங்க, சபரி அண்ட் அரோரா இல்லை. 4 people தான் நாமினேஷனில், 4 or 5 அமிச்சம் இருக்கிறது, 4 people தான் நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.